ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. எங்கள் கோயிலையுமே நான் இந்த மாதிரி ஒரு டிவைன் ஃபீல் ரீசெண்டாக நான் ஃபீல் பண்ணது கிடையாது. முருகராகட்டும், விநாயகராகட்டும், அந்த ஓலையில் பின்னதாகட்டும், எல்லாமே ரொம்ப நுணுக்கமாக ரொம்ப அழகாக இருந்தது. என்ன பேசுறதுன்னே தெரியல. அப்படி ஒரு பிரம்மாண்டம், அப்படியே மலைச்சு போயிட்டேன் நான். இவ்வளோ பெரிய விழாவை இவ்வளவு சிரத்தையாக நடத்தியிருக்காங்க. இந்த கும்பாபிஷேகம் வைபவம் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. ஒரு 2 நாள் திருவிழாமாக நடக்கிறது. இங்கே யாகசாலையில் ஒரு 4-5 நாளாக ஹோமங்கள், யாகங்கள் எல்லாமே நடக்கிறது. இன்றைக்கி இது ரொம்ப காணக்கொள்ளாத காட்சி. இது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. நாங்கள் இங்கே வாங்கினதை பற்றி ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன், எந்த ஒரு குறையும் இல்லை. அப்போ வி ஆர் வெரி ஹாப்பி, வெரி ஹாப்பி. இந்த கும்பாபிஷேகம் அரேஞ்ச்மெண்ட் they have done wonderful arrangement they have made. சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு நல்ல இடங்க. முதல்ல என்னன்னா கிளினிக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். 24 ஹவர்ஸும் இருக்கு. இவங்க நானானி ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. நாங்கள் 6ல் இப்போ 1 வருஷமாக இருக்கோம். எல்லா இதுலேயும் குறைய சொல்ல முடியல, அவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிறாங்க. எங்களுடைய கேர், எங்களை பத்திரமா பார்த்துக்கிறது, பக்தி எல்லா விஷயத்துலையுமே எல்லாமே எங்களை நிறைவாக கவனித்து கொண்டிருக்கக்கூடிய நானிக்கு எங்களுடைய முதற்கண் நன்றி. இந்த ஃபேஸ் 6ல் ரொம்ப கேர் எடுத்து எல்வழியை அவங்க ஒரு பேரண்ட்ஸ் எப்படி பார்த்துக்கணுமோ அந்த மாதிரி ஒரு இதாக நல்லா பார்த்துக்குறாங்க. எல்லாருமே குழந்தைங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க அவங்க பெரியவங்க. ஸோ வாட் டூ வி டூ இன் ரிட்டர்ன்? ஸோ சம்திங் த பெஸ்ட். ஸோ நானி ஹோம்ஸ் இஸ் சம்திங் தட்ஸ் பெஸ்ட் ஃபார் த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எவ்வளோ பெஸ்ட்டாக உருவாக்கணுமோ அப்படி உருவாக்கணும். இங்கே நோங்கிறதே கிடையாது எங்கள் சர்வீசஸில். ஈவன் டே பை டே கஸ்டமர்ஸ் இஃப் தே கம் வித் எனி நியூ ரெக்வஸ்ட், நியூ நீட்ஸ் ஆல்சோ, we will accommodatively try to fulfill their needs. Because எல்லாத்துக்கும் கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ் அனன்யா டீம் என்னென்னா உடனே சந்தோஷத்தை பார்க்கலாம் அவங்க முகத்தில். வேண்டட் ஸ்நேகிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய தீப்ஷி பிளஸ்ஸி. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தாலியூரில் இருக்கிற நம்மளுடைய அனன்யாஸ் நானி ஸ்பேஸ் 7. ஸோ நானி சக்ஸஸ்ஃபுல்லாக 6 phases கம்ப்ளீட் பண்ணி ஃபுல்லாக புக் ஆகிட்டு இப்போ 7th phase ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஓப்பனிங்கில் இன்னொரு சூப்பரான ஸ்பெஷலான விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த phase 7ல் ஒரு அழகான முருகல் கோவில் இருக்குது. அந்த கோவிலில் இன்றைக்கி கும்பாபிஷேகம். ஸோ கோவில்னாலே ரொம்ப விசேஷங்க. அதுலேயும் கும்பாபிஷேகம்னா இன்னும் ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான நாள். ஸோ அந்த கும்பாபிஷேகத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நானிஸில் என்ன ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்குதுன்றதை பற்றியும் உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்மளோட ஒன் ஆஃப் த ரெசிடென்ட்ஸ் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. சொல்லுங்க, எத்தனை வருஷமா அனன்யாஸோட நானில இருக்கீங்க? நாங்க 5 வருஷம் ஆகுதுங்க. கரோனா பீரியடில் நம்ம வந்தோம். ஏன்னா என்னால் சமையல் பண்ண முடியல நின்று. ரெண்டாவது அந்த கரோனா பீரியடில் பஸ்ஸு கிடையாது. குக்கு வச்சுருந்தோம், நல்ல குக்கு வீட்டில். ஆனால் அவங்க 10 days பஸ் வசதி இல்லைங்களா, வர்றது போகிறது கஷ்டமாக இருந்தது. ஹோட்டல் எல்லாம் மூடிட்டாங்க. அதனால் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். எங்கள் டாட்டர் அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்க இருந்துட்டு, அப்பா ஏன் கஷ்டப்படுறீங்க, இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்களேன், அங்கேயே இருந்துக்கலான்னு சொன்னாங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்தார். அவர் அங்கேயே இருக்கிறாங்க, சேலத்துலேயே இருக்கோம் நாங்கள். அவர் எதேச்சியாக சொன்னார், இந்த மாதிரி இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னாரு. சரி எல்லாம் சேர்ந்து போகலான்னு சொன்னோம். ஆனால் அவர் வரல. நாங்கள் உடனே மறுநாளே நானும் சாரும் கிளம்பிட்டு இங்கே வந்தோங்க. அப்புறம் இங்கே பிஆர்ஓட்ட அட்ரஸ் கேட்டு அப்புறம் வந்துட்டோம் இங்கே phase 3க்கு. அவர் 1 மணி நேரம் காத்திருங்க அப்படின்னு சொன்னார். காத்திருந்தோம். அவர் வீட்டை காமிச்சார். முதல்ல வில்லா காமிச்சார். எங்களுக்கு வேண்டாங்க, நாங்கள் 2 பேர் தான், ஒரு அப்பார்ட்மெண்ட் இருந்தால் போதும்னோம். சரிங்கம்மா இப்போ ஒரு வீட்டை காமிக்கிறேன்னு சொல்லி காமிச்சாங்க. அவங்க ஹவுஸ் ஓனர் இருந்தாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, நான் வீட்டை வாடகைக்கு விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே புக் பண்ணிட்டோம். இப்போ என்னன்னா சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு நல்ல இடங்க. முதல்ல என்னன்னா கிளினிக்கு,
அதுதான் ரொம்ப முக்கியம். 24 ஹவர்ஸும் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சீனியர் சிட்டிசனுக்கு. அப்புறம் அடுத்தது பொல்யூஷன் கிடையாது. அப்புறம் நல்ல காற்று, நல்ல தண்ணி, ஆர்ஓ வாட்டர், இதெல்லாம் சீனியர் சிட்டிசனுக்கு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதனால ஆரோக்கியம் நல்லா இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிலைமை நல்லா இருக்கு. நேரம் போகிறதும் தெரியல. இன்னும் ஆமாம், இன்னொன்று என்னன்னா, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் அவங்கள ஊக்கப்படுத்துகிற அளவுக்கு காம்படிஷன் வைக்கிறாங்க. நல்ல ஆக்டிவாக இருக்கலாம். இது ஸ்டோரி காம்படிஷன் இதெல்லாம் வச்சாங்க. இவரும் நானும் கலந்துக்கிட்டோம். அதில் இவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சது. இங்கே வந்து சௌகரியமாக நல்லா இருக்கும். சிட்டிசன் ஐயா கிட்டயும் பேசணும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு வந்துட்டு நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து ரிட்டையர் ஆனவன். அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். ஓகே. சேல்ஸ் டாக்ஸ். சேல்ஸ்ல. ஓகே ஓகே ஓகே. சேல்ஸ் டாக்ஸ்ல. ஓகே. அப்புறம் ரிட்டையர் ஆகி வீட்டில் இருந்தேன். அப்புறம் இந்த கொரோனா டைமில் குக்கு வரலன்னா அன்றைக்கி வந்து கிச்சன் ஹாலிடே. அப்புறம் சரி வா நம்ம போகலான்னு சொல்லி கார் எடுத்துகிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு கம்ஃபர்டபுள் ஸ்டே இருக்குது, நல்ல சாப்பாடு, ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு, காஃபி, டீ, அப்புறம் ஃபுல் ரெஸ்ட்டு, நல்லா படுத்து கம்ப்ளீட் ரெஸ்ட்டு. இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ எங்கள் பையனை இங்கே வந்துட்டான். அவர் ஷிப்பில் கேப்டனாக இருக்கார். அவர் ஒரு வீடு. எங்கள் டாக்டர் யூஎஸில் இருக்கா. அவங்க ஐடி கம்பெனி வச்சுருக்காங்க. அவங்களும் ஒரு வீடு வாங்கிட்டாங்க. எல்லாம் எங்கள் குடும்பமே எங்கள் ஷிஃப்ட் ஆகி போச்சு. ரொம்ப ரொம்ப வெரி 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 கம்ஃபர்டபுள். ஹைஜீனிக் முக்கியம், அதுதான் முக்கியம். 15 days ஒன்ஸ் டாக்டர் வந்து செக் பண்ணுவாங்க. பல்ஸ் அதெல்லாம் உண்டு. ஃபோன் பண்ணால் உடனே நர்சஸ் வந்துடுவாங்க, பல்ஸ் பார்த்துருவாங்க. எல்லாம் முன்னாடிலாம் எல்லாம் கேர் எடுத்துக்கிறாங்க. மதர்லி கேருங்க. ரொம்ப சந்தோஷம். ஜேஎம்டி, எம்டி, சேர்மன் எல்லாருக்கும் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இவங்க நம்ம பணம் பெருசு கிடையாதுங்க வாழ்க்கையில். நமக்கு மதர் கேர் இருக்கணும், அதுதாங்க முக்கியம். அதனால தான் இங்கே வந்து இருக்கோம். வணக்கம், உங்கள் பேர் என்ன? என் பேர் கிருஷ்ணன். கிருஷ்ணா. அம்மா அவங்க பேர் என்ன? சுகன்யா கிருஷ்ணன். சுகன்யா கிருஷ்ணன். எவ்வளோ க்யூட்டாக சொன்னீங்க பார்த்தீங்களா நீங்கள்? சொல்லுங்க, எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க நீங்கள்? நான் இன்னைக்கு தான் வந்திருக்கேன். இனிமேல் தான் வரப்போகிறேன். இனிமேல் தான் வர போகிறீங்களா? ஏப்ரல் 12ஆம் தேதி கிரகப்பிரவேசம் வச்சோம். வாட் இஸ் யர் ஃபேவரட் திங்? ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்வீங்க? இங்கேயா? பீப்புள் ஆர் ஸோ ஹெல்ப்ஃபுல். வெல்கம். எஸ். ஆமாம், அது இட்ஸ் டிஃப்ரெண்ட். ப்ராப்ளி வெரி யூனிக் டு கோயம்புத்தூர்னு நினைக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே, உங்களுக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது என்ன சொல்லுவீங்க? சேம் கிளைமேட்டு, அப்புறம் ஜனங்க, அண்ட் ரொம்ப நல்லா இருக்குது இந்த அட்மாஸ்ஃபியர். இந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாம் சீனியர் சிட்டிசன்ஸாக இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நேச்சுரலி ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுவாங்க. எஸ் எஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சா? அங்கே பேஸ்டில் இருக்காங்க, அங்கே மீட் பண்ணியிருக்கோம். இங்கே இனிமேல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கணும். எஸ். ஸோ பேசிக்காக வந்துட்டு ஒரு கோவிலுக்கு போனால் நம்ம எல்லாருக்குமே மனசு நிம்மதி, சாந்தி வரும்ல. ஸோ இங்கே வந்துட்டு முருகனோட கும்பாபிஷேகம் நடந்துச்சு. உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு? முருகன் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் கும்பாபிஷேகம் பார்க்குறேன். அதுவும் முருகன் கோயில் இன்னும் கொஞ்சம் விசேஷம்னு சொல்லணும். ஏன்னா மேலே ஏறி அங்கேருந்து ஃபுல்லாக பார்த்தோம். வெரி இம்ப்ரெசிவ். வெரி நைஸ். நோ, ஐ திங்க் வந்து மேம் இன்னும் நல்லா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்படியே ஆத்ம திருப்தியோட மனசில் ஆழ் மனசுலேருந்து வெளியில் கொண்டு வந்து சொல்லுங்கள், எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நேற்று ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைக்கி காத்தாலையும் கும்பாபிஷேகம் ரொம்ப நல்லா பார்த்தோம். சார் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் நாங்கள் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தோம். பிகாஸ் க்ரௌடுன்னு கொஞ்சம் எங்களுக்கு பயம். ஆனால் பட் இது நம்ம வீடு நம்ம கோயிலுக்குன்னு வந்ததுனால வி ஹேவ் டு கம் அப்படின்னு வந்திருக்கோம். நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம் ஃபார் எ லாங் டைம். அதனால் இப்போ ரீசெண்டாக வி மூவ் பேக் டு இந்தியா. அதனால் ஒரு 2 years 3 years. அதனால் ரொம்ப கும்பாபிஷேகம் பார்க்குறது ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அந்த டிவியில் பார்க்குறது தான். டிவியில் பார்த்துட்டு திருப்தியாக இருந்தவங்க இப்போ நேரில் பார்த்து சந்தோஷம். நேர்லேயும் பார்த்தோம், டிவிலையும் பார்த்தோம். லைவ் டெலிகாஸ்ட் போயிட்டு லைவ் போல. ஓகே, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நைஸ் நைஸ். நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்களே? அதான் சேம், ரொம்ப நல்லா இருக்குது. வெரி ஹாப்பி டு see the temple. ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு, நான் இங்கே ரெசிடென்ட் கிடையாது, இங்கே ஒர்க் பண்ணுறவங்க நெய்பர். ஸோ அப்படி மூலிமா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. எனக்கு ரொம்ப பிளெஸ்டுன்னு தான் சொல்லணும். பிகாஸ் இதெல்லாம் பார்க்கும்போது வாட் எல்ஸ் டு சே, ஏன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. எங்கள் கோயிலையுமே நான் இந்த மாதிரி ஒரு டிவைன் ஃபீல் ரீசெண்டாக நான் ஃபீல் பண்ணது கிடையாது. பட் அந்த அளவுக்கு இங்கே ரொம்ப பிரம்மாண்டமாக முருகராகட்டும், விநாயகராகட்டும், அந்த ஓலையில் பின்னதாகட்டும், மயில் பண்ணியிருந்ததாகட்டும், எல்லாமே ரொம்ப நுணுக்கமாக ரொம்ப அழகாக இருந்தது. இது ஆக்சுவலாக மனசுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. இது என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும். அண்டு முருகரோட பிளெஸ்ஸிங் எனக்கு ரொம்ப டைரெக்டாக ரொம்ப டிவைனாக ஃபீல் ஆகுது இந்த இடத்துல.
அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு கிடச்சிருக்கும். ஸோ இதை பண்ணியிருக்க அனன்யா நானானி குரூப்க்கு வந்துட்டு என்னோட ஹார்ட் ஃபெல்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்ஸ். பிகாஸ் இங்கே இருக்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு கண்ணுக்கு திவ்யமான ரொம்ப டிவைனான ஒரு காட்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே இருக்க எல்லாமே நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப வந்துட்டு பீப்புளுக்காக ரொம்ப கேர் எடுத்து அட்மாஸ்ஃபியர் ஆகட்டும், ஹாஸ்பிட்டாலிட்டி ஆகட்டும், எல்லாமே அந்தளவுக்கு கேர் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் ஒரு 2 ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். இது 3rd ஃபங்க்ஷன். எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் எல்லாத்துலேயுமே கலந்துக்கணுன்னு ஆசையாக இருக்குது. இவங்களோடது பார்க்கும்போது எனக்குமே இங்கே வந்து இருக்கணுன்ற அந்த அளவுக்கு இந்த கம்யூனிட்டியில் ஒரு மெம்பராக இருக்கணுங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. நாங்கள் இங்கே வந்து 11 வருஷம் நடக்கிறது. அஃப்கோர்ஸ் வி ஆர் வெரி ஹாப்பி, வெரி வெரி ஹாப்பி. இந்த கும்பாபிஷேக அரேஞ்ச்மெண்ட் தே ஹவ் டன் ஒண்டர்ஃபுல் அரேஞ்ச்மெண்ட் தே மேட். எல்லோரும் பார்க்குறதுக்கு தகுந்த மாதிரி ஈவன் சாப்பாடாகட்டும் சரி, கும்பாபிஷேகத்து கோவில் தரிசனமாகட்டும் சரி, கச்சேரிக்கு போடுற இடமாகட்டும் சரி, வெரி பியூட்டிஃபுல்லி தே ஹவ் மேனேஜ். எந்த விதமான ரெக்ரெட்டும் கிடையாது. அது கோவில் பூஜை ஆகட்டும், டைனிங் ஆகட்டும், இல்லை மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், கூப்பிட்ட குரலுக்கு ஸ்டாஃப் வர்றது, வேணுமானாக்கா ஆம்புலன்ஸ் உடனே ராத்திரி 11 மணிக்கு எனக்கு வேண்டி வந்தது, 11 மணிக்கு அனுப்பினது, அதெல்லாம் எங்கேயுமே எதிர்பார்க்க முடியாது. அண்டர் ஒன் ரூஃபில் எனக்கு எல்லாமே கிடச்சிது. ஐ ஆம் ரியலி ஹாப்பி டு பி நானானனியன். இந்த ஒரு அருமையான அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நடந்த இந்த இடத்துல எங்களை வந்து நானானியை பற்றி பேசுகிறதுக்கு கேட்டிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஏற்கனவே நாங்கள் இங்கே இருக்கிற ரெசிடெண்ட் கிட்டத்தட்ட 9-10 வருஷமாக நாங்கள் இங்கே தான் இருக்கோம். ஃபேஸ் 3ல் நாங்கள் பல வருஷமாக இருந்துகிட்ருக்கோம். கோவில் அனுபவங்களும் சரி, மற்ற விழாக்கள் அனுபவங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் அனுபவிச்சுட்ருக்கோம். எங்களுக்கு எங்களுடைய கேர், எங்களை பத்திரமா பார்த்துக்கிறது, பக்தி எல்லா விஷயத்துலையுமே எங்களுக்கு எல்லாமே எங்களை நிறைவாக கவனித்து கொண்டிருக்கக்கூடிய நானானிக்கு எங்களுடைய முதற்கண் நன்றி. அண்ட் இந்த வைபவத்தை பற்றி சொல்லணுன்னாக்கா வார்த்தைகளே இல்லை. ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் வந்து அந்த கும்பாபிஷேகம் வந்து நடக்கிறப்போ எல்லாருமே ரொம்ப அனுபவிச்சிருக்கோம். நாங்கள் ஃபேஸ் 4லேயும் சரி, ஃபேஸ் 6லேயும் சரி, இப்போ ஃபேஸ் 7ல் இன்றைக்கி கல்யாண சுப்பிரமணிய சுவாமி கும்பாபிஷேகத்துலேயும் சரி, எங்களுடைய அனுபவம் வந்து ரொம்ப 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 ஒவ்வொன்றும் புதுமையாக இருக்கிறது. ஸோ நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியை அளித்த நானானிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. என்ன பேசுறதுன்னே தெரியல. அப்படி ஒரு பிரம்மாண்டம். அப்படியே மலைச்சு போயிட்டேன் நான். இவ்வளோ பெரிய விழாவை இவ்வளோ சிரத்தையாக நடத்தியிருக்காங்க. இது எல்லாம் கிடச்சது என்னோடய பால்ய ஸ்நேகிதி பார்வதி கண்ணன், அவங்க இங்கே இருக்காங்க. எதேச்சியாக எனக்கு அமைஞ்சது. ரொம்ப 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 சந்தோஷம். வாழ்க்கையில் பெரிய கனவாக இருந்தது இன்றைக்கி நனவாயிடுது எனக்கு. எல்லோருக்கும் நன்றி. எல்லாம் வாழ்க வளமுடன். அதுவும் இந்த ஆர்கனைசேஷன் நடத்துகிறவங்களுக்கு எல்லா குடும்பத்தாருக்கும் கடவுள் நல்லபடியாக எல்லாத்தையும் அமைத்து தருவார். மிக்க நன்றி. இந்த நானானி பற்றி எங்களுக்கு ரொம்ப வருஷமாகவே தெரியும். எங்களுக்கு சொந்தக்காரங்கள்லாம் நிறைய பேர் இங்கே வாங்கியிருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நாங்கள் கேட்டு தான் இங்கே ஜி பிளாக்ல நாங்கள் இப்போ வாங்கியிருக்கோம். எங்களுக்கு இந்த ரொம்ப ஒரு ப்ரொஃபஷ்னல் மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கிறது. அதனாலேயே நாங்கள் இங்கே வாங்கியிருக்கோம். நாங்கள் இருக்கிறது பாம்பேயில், ஆனால் இங்கே வந்து செட்டில் ஆகி நானானி இந்த ஃபேஸ் 7ல் ஜி பிளாக்ல வாங்கியிருக்கோம். எங்களுக்கு இது தெரிய வந்தது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே தெரியும். எங்களுக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் இங்கே இருக்காங்க, வாங்கியிருக்காங்க. இந்த கும்பாபிஷேகம் வைபவம் வந்து சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. ஒரு 2 நாள் திருவிழாமாக நடக்கிறது. இங்கே யாகசாலையில் ஒரு 4-5 நாளாக ஓமங்கள், யாகங்கள் எல்லாமே நடக்கிறது. இன்றைக்கி இது ரொம்ப காணக்கொள்ளாத காட்சி. இது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. நாங்கள் இங்கே வாங்கினதை பற்றி ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன், எந்த ஒரு குறையும் இல்லை. இது வந்து லைக் நாங்கள் நானானிக்கு வரணுமான்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம். வி ஆர் ரெசிடெண்ட் ஆஃப் கோயம்புத்தூர் ஒன்லி. அதனால் நாங்கள் இப்போ அரஸ்புரத்தில் தான் ஸ்டே பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி ஒரு இதில் தான் நாங்கள் வி வர் ஜஸ்ட் லுக்கிங் அவுட் ஃபார் அ ப்ராப்பர்ட்டி. அப்போ இங்கே வந்து பார்த்த உடனே எங்களுக்கு நானானியில் வந்து ஜஸ்ட் 2 வில்லாஸ் மட்டும்தான் பாக்கி இருந்தது. அப்போது அவங்க சொன்னாங்க அடுத்த ப்ராப்பர்ட்டி ரெடி ஆகிறதுக்குள்ளே உங்களுக்கு 2028க்கு மேலே ஆகிடும், அதனால் நீங்கள் இப்போவே வந்து புக் பண்ணிவிடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் ரிலக்டண்ட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணினோம். அப்புறம் அவங்களோட ஒரு இதுவும் வந்து பார்த்தப்புறம் எங்களுக்கு வந்து we were terribly amazed. அந்த ஒரு கிராண்டியோர், அப்புறம் ஒரு அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி, ஒன்று அவங்க வந்து எங்களுக்கு எடுத்து செஞ்சு கொடுத்தது. இன்னித்த ஃபங்க்ஷன் 2 நாள் ஃபங்க்ஷன்லேயே வேறு ஃபேஸ்லேருந்து மெம்பர்ஸ் எல்லாம் நிறைய ரெசிடென்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம்.
எல்லாருமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக தான் எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. எவ்ரிபடி இஸ் விஷிங் அஸ் தட் we are going to have an amazing time. So yes, நானும் என்னோட ஹஸ்பண்டும் we are just looking forward to coming and staying here, and my daughter is in the US, so I think this will be a very ideal for us company wise and all the other cultural activities. வணக்கங்க, நாங்கள் நானா நானி ஃபேஸ் 6லேருந்து பேசுகிறோம், வந்திருக்கோம் 7 ஃபேஸ்க்கு. இன்றைக்கி கும்பாபிஷேகம் ரொம்ப பிரமாதமாக நடக்குது. நல்லா பண்ணுறாங்க, எந்த அளவு பண்ண முடியும், சூப்பராக இருக்குது எல்லாமே. நாங்கள் நல்ல முருகனோட கும்பாபிஷேகத்தை பார்த்தோம், ரசித்தோம். இவங்க நானி ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. நாங்கள் 6ல் இப்போ ஒரு வருஷமாக இருக்கோம். எல்லா இதுலேயும் குறைய சொல்ல முடியல, அவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்றைக்கி ஃபங்க்ஷனும் நேற்றுலேருந்து அருமையாக நடந்துச்சு. அதுதான் எங்களுக்கு நானி மேலும் நல்லா வளரணும்னு வேண்டிக்கிறோம். எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். நாங்கள் வந்து ஃபேஸ் 6ல் வந்து ரெசிடெண்ட்டாக இருக்கோம். நாங்கள் வந்து ஓனாக பர்ச்சேஸ் பண்ணி இங்கே இருக்கிறோம். எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸாக நாங்கள் குடியிருக்கிறோம். இந்த ஃபேஸ் 6ல் வந்து ரொம்ப கேர் எடுத்து எல்டர்லியை வந்து அவங்க வந்து ஒரு பேரண்ட்ஸ் எப்படி பார்த்துக்கணுமோ அந்த மாதிரி ஒரு இதாக நல்லா பார்த்துக்குறாங்க. ஹெல்த் கேரும் நல்லா 24 ஹவர்ஸ் நமக்கு சர்வீஸ் கிடைக்குது. நம்ம பேரண்ட்ஸு நிறையா பேரோட பேரண்ட்ஸு எல்லாமே வந்து இங்கே தான் இருக்கிறாங்க. அவங்க சன்னு டாக்டர் எல்லாமே யூஎஸ்ஏ, யூகே, கனடா, ஆல் ஓவர் வேர்ல்டில் இருக்காங்க. அவங்க வந்து இங்கே வந்து சேர்த்து விட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான கவலையுமே கிடையாது. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து எல்லா கேரும் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஃபேஸ் 7க்கு வந்து எங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியாக இன்விடேஷன் கொடுத்தாங்க. அதே எங்களுக்கு பெருசு. இது அவங்களே நேரடியாக வந்து கொடுத்த மாதிரி நான் வந்து பார்த்தோம். முருகன் கும்பாபிஷேகம் பார்த்தது ரொம்ப பெருமை. கும்பாபிஷேகங்கிறது ஒரு தடவை பார்த்தாலே எத்தனையோ தடவை வந்து புண்ணியம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த பெருமை எங்களுக்கு உண்டு. Yes, so with this we have Mrs. Uma Maheshwari, Joint Managing Director of the Ananyas. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம்ங்க, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐம் வெரி ஹாப்பி அண்ட் ஸோ கிளாட் இன்றைக்கி நாங்கள் இங்கே இருந்து இந்த முருகனோட கும்பாபிஷேகத்தை பார்த்துட்டு வந்துட்டு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு எல்லா கனவுக்குமே வந்துட்டு ஒரு ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டு எது ஒரு ஆரம்பமாக இருந்துச்சு? பிகாஸ் இப்போ 7th ஃபேஸில் இருக்கீங்க நீங்கள். ஸோ வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னவா இருந்துச்சு? எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஆசை இருக்கும். அதே மாதிரி எங்களுக்கும், எனக்கும் என் கணவர் யுவராஜ் அவர்களுக்கும் 2 பேர்த்துக்கும் ஆசை என்னென்னா வாழ்ந்த வாழ்க்கையை திருப்தியாக வாழ்ந்துடணும், அதுக்கு தேவையான விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிறது. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது நிறைய பேர் பேப்பர்ஸ் அண்ட் நியூஸஸும் வந்தது. அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்க்கவும் முடிஞ்சது லைஃப்பில். ஏன்னா பெரியவங்க இங்கே இருக்காங்க, குழந்தைங்க அவங்கவுங்களோட தேவைகளுக்காகவோ மற்ற சுற்றுச்சூழலுக்காக வெளியே ஊருக்காகட்டும், வெளியே ஸ்டேட்டுக்காகட்டும், வெளியே கண்ட்ரிக்கும் போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. இங்கே அம்மா அப்பாவுக்கு வந்து செக்யூரிட்டி ஒரு பெரிய சேஃப்டி இஸ் அ மெயின் கன்சர்ன். ஸோ வி தாட் ஓகே, அவங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி ஆரம்பித்து அந்த செக்யூரிட்டி கொடுக்கும்போது தே வில் லிவ் ஹாப்பிலி அப்படின்னு. ஸோ தட் இஸ் வாட் So it's all about நானா நானி ஹோம்ஸ். அண்ட் அப்படி கொடுக்கும்போது எல்லாருமே குழந்தைங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க அவங்க பெரியவங்க. ஸோ வாட் டூ வி டூ இன் ரிட்டர்ன்? ஸோ சம்திங் த பெஸ்ட். ஸோ நானா நானி ஹோம்ஸ் இஸ் சம்திங் தட்ஸ் பெஸ்ட் ஃபார் த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எவ்வளோ பெஸ்ட்டாக உருவாக்கணுமோ அப்படி உருவாக்கி. எஸ், பிகாஸ் வந்துட்டு நான் சில பேர்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இதை பற்றி தெரியாது, என் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருந்தாங்க, என்னோட கசின் இங்கே இருந்தார், என்னோட மிலிட்ரிலேருந்து ரிட்டையர் ஆன ஃப்ரெண்ட் இங்கே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு 7th ஃபேஸ் வரைக்கும் இது வந்திருக்குன்னா இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் வேர்ட் ஆஃப் மவுத். தட்ஸ் வாட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் திஸ். ஸோ வேர்ட் ஆஃப் மவுத் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா இங்கே வந்துட்டு சர்வீஸ், செக்யூரிட்டி அதெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். ஸோ வந்துட்டு இதில் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கான்சன்ட்ரேட் பண்ணுற ஒரு விஷயம்னா என்னவா இருக்கும்? ரெசிடென்ஸோட தேவைகள். ஏன்னா அது நாளுக்கு நாள் மாறும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான நீட்ஸ் வரும். ஸோ அது என்ன நீட்ஸ் அப்படிங்கிறத நான் மாத்திரம் இல்லை, டீமில் இருக்கிறவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு அது என்ன தேவையோ அதுக்கானதை உருவாக்கி கொடுக்குறோம். ஸோ தட்ஸ் வாட் our journey is. உங்களுக்கு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்ஸில் நிறைய ஆஃபர்ஸ் இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணும்போது நீங்கள் ஸ்டாண்ட் அவுட் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு விஷயத்தினால ஸ்டாண்ட் அவுட் பண்ணுறீங்க, அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட். ஸோ வை டு யூ திங்க் தட் திஸ் இஸ் the most preferred by people and the community அப்படின்னு நினைக்கிறீங்க? See, thank you so much for that. Not only to you but to all the people who say that, because நம்ம வந்து என்ன பண்ணாலும் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறோங்க. இட்ஸ் நத்திங் அபவுட் அவங்கள விட சூப்பராக பண்ணணும், இவங்கள விட சூப்பராக பண்ணணும்னு. பட்
ஸ்டாண்டர்ட் செட் பண்ணணும். எல்லாரும் இந்த சைடு வராங்க, இல்லை நானானி விட சூப்பராக பண்ணணும்னு நினைக்கணும் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம். பெரியவங்களுக்கு இது ஒரு ஸ்டாண்டர்டாக செட் பண்ணிட்டா இன்னும் மற்றவங்களும் அதை ஸ்டாண்டர்டாக எடுத்துக்கிட்டு வரும்போது பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வாட் வி வாண்ட் டு கீப் இட் த பெஸ்ட் இஸ் கேர் அண்ட் கன்சர்ன். அண்ட் அவங்களோட தேவைகளை எப்பப்போ என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி அதை பண்ணி கொடுக்கணும். தட்ஸ் வித் ஸ்மைலிங் ஃபேஸ். பிகாஸ் எல்லாத்துக்கும் கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ் அனன்யா டீம் என்னென்னா உடனே சந்தோஷத்தை பார்க்கலாம் அவங்க முகத்தில். வெரி சாட்டிஸ்ஃபையிங் ஜாப். இம்மீடியட்லி சாட்டிஸ்ஃபையிங் ஜாப். அப்படி ஒன்று கிடைக்கும்போது அதை அரைக்குறையெல்லாம் இல்லை, ஆத்மார்த்தமாக முழு மனசோட சந்தோஷமாக எல்லாரும் சந்தோஷமாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ I want all of the Nana Nani team to be really very happy to serve this. Yes, because not just the residents or the buyers, even your team is very happy about the work that they do. Because வந்துட்டு நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் வந்துட்டு நமக்கு அந்த பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. your team is like coordinated, அப்படி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ப்ரீ புக் பண்ணுறாங்க. இங்கே வந்து என்ன சொல்கிறேன், இல்லை நான் வந்துட்டு இங்கே ஒரு 5 years இருக்கேன், பட் என் பொண்ணு இப்போயே புக் பண்ணிட்டா பிகாஸ் ஷி வாண்ட்ஸ் டு ஹேவ் அ வெரி ஹாப்பி டைம் இன் த நியர் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்துட்டு எங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். பட் வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் அனன்யாஸ்? உங்களுக்கு வந்துட்டு கனவு ஒன்று இருக்கும்ல, இன் 5 years, in 10 years, வாட் இஸ் இட் கோயிங் டு பி? ஆக்சுவலி இப்போ வந்து நம்மளோட ஃபேஸ் 7 இனாக்ரேட் ஆன மாதிரி ஃபேஸ் 8, 9, 10 3 கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் புக்கிங் போயிட்டுருக்குங்க. ஸோ 11 வரைக்குமான ஜேர்னி போயிட்டுருக்கு. ஸோ அதுதான் இப்போதைக்கான எங்களோட பிளான்ஸ். ஸோ இதை வந்து ஃபேஸ் 8, 9, 10 சீக்கிரமாக முடித்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து அங்கே எல்லா அம்மா அப்பாங்களையும் கூப்பிட்டுட்டு வந்து இதே மாதிரி சூப்பராக அந்த சுவாமியோட அருளால் திறந்து நல்லபடியாக பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஆனால் அந்த கான்செப்ட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? பிகாஸ் நான் இன்றைக்கி வந்து பார்த்தப்போ கும்பாபிஷேகம் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆத்மார்த்தமாக இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த கோவில் வந்துட்டு ரொம்ப சிறப்பம்சமாக இருக்குல்ல, அந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இதுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு. பேசிக்கலி நான் அவர் 2 பேருமே சாமி கும்பிடுவோங்க, நல்ல பக்தி இருக்குது. அப்புறம் என்ன தான் எவ்வளோ தான் விஷயம் நமக்கு கிடைச்சாலும் தெர் இஸ் ஆல்வேஸ் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகாத மாதிரி ஏதோ ஒன்று மனசு தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அது வந்து சுவாமி கும்பிடும்போது அந்த ஃபுல்ஃபில் ஆகிற விஷயத்த நம்ம உணர்றோம். அப்போது கண்டிப்பாக தெய்வத்தை பார்க்குறதுக்கான ஒரு பிளேஸ் கண்டிப்பாக வேணும் தானே. ஏன்னா எல்லாத்துக்கும் பிரதானமானது ஒரு சாட்டிஸ்ஃபையிங் லைஃப். அதை கொடுக்கறதுக்கு அவர் வந்துட்டார்னா அதை சூப்பராக பார்த்துப்பார். ஸோ அதுதான் டெம்பிள் எல்லா பிளேசஸ்லையும் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம என்ன தான் செங்கல் மண் போட்டு அழகாக பியூட்டிஃபுல்லாக பண்ணி கொடுத்தாலும் என்னென்ன சர்வீசஸ் கொடுத்தாலும் மனசுக்கு ஒரு நிம்மதி ஃபுல்ஃபில்மெண்ட்டுங்கிறது அந்த பகவான் கொடுக்குற விஷயம். ஸோ என்னோடய ஃபேவரட் காட் கிருஷ்ணர். ஸோ நான் அவரை சொல்லுவேன். ஸோ அவர் கொடுக்குற விஷயம். ஸோ வி வாண்ட் டு டேக் ஹிம் அலாங் வித் அஸ். எப்போ அவர் எங்கள் கூடவே இருக்கணும், சுவாமி எங்கள் கூடவே இருக்கணும் அண்ட் எல்லார்த்தோடையும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் பிரார்த்தனை. ஸோ பிகாஸ் ஆஃப் தேட். ஓகே டன். ஸோ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 7th phase இப்போ போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் 100th phase வந்து நம்ம அப்படியே வந்து இன்டர்வியூ எடுக்கணும். ஸோ உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்பெண்டிங் யூர் டைம் வித் us. That's nice of you to say such words. All the very best to you. Thank you very much. Yes, so with us we have Mr. Naresh and Gokul from Sales and Marketing from Ananya's. Vanakkam. Very good morning. Oh, very good morning. First of all, congratulations. Phase 7 வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணி பிரம்மாண்டமாக ஒரு ஓப்பனிங் பண்ணி அழகாக நடந்து வந்துட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு உங்களோட டிபார்ட்மெண்ட் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு டிபார்ட்மெண்ட் கூட சொல்லலாம். பிகாஸ் நம்ம என்னடா ஹார்ட் அண்ட் சோல் போட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணாலுமே உங்ககிட்ட தான் வந்துட்டு அதோட மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அனன்யாஸோட ஒரு பெஸ்ட் யூஎஸ்பினா அது என்ன நீங்கள் சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு வந்து எங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி, தென் எங்களுடைய அம்யூனிட்டிஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிறதுல எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நோங்கிறதே கிடையாது எங்கள் சர்வீசஸில். ஈவன் டே பை டே வந்து கஸ்டமர்ஸ் வந்து இஃப் தே கம் வித் எனி நியூ ரெக்வஸ்ட், நியூ நீட்ஸ் ஆல்சோ, we will accommodatively try to fulfill their needs. We have a set of services which we will maintain to make them comfortable on their stay. Or basic set irko. Basic set in all the projects we have that unique facilities like dining system and hospital services and maintenance like a common area and in-house dining services, in-house maintenance services idellame irukku. Apart from that, if they come up with any personal services like ஒரு attender வேணும் பர்சனலாக, ஒரு சிக்னஸ்க்காக இருக்கிறாங்க, அவங்க நாளுக்கு 24 hours அட்டெண்டர் தேவைப்படுது, லைக் வேறு ஏதாச்சும் வந்து ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி தரணும்,
அந்த மாதிரி எனி டிஃப்ரெண்ட் நீட்ஸ்க்காக வந்தாங்க அகாமடேட்டிவ்லி வி வில் ட்ரை டு ஃபுல்ஃபில் தேர் நீட்ஸ். நாட் ஓன்லி இன் டெர்ம்ஸ் ஆஃப் சர்வீசஸ், அவங்களுக்கு வீட்டுக்குள்ளே ஏதாவது ப்ராடக்ட்ஸோ ஏதாச்சும் வேணும்னா கூட வி வில் எனிதிங் வி வில் ட்ரை டு மேக் தெம் ஃபுல்ஃபில். பேசிக்காக ஒரு வார்த்தையால் சொல்லணும்னா A to Z மாதிரி சார், எனிதிங் எனி நீட் தட் யூ ஹேவ் வி வில் ட்ரை டு கெட் இட் டன் ஃபார் யுவர் இது. ஓகே ஃபைன் சார், நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஹவுசஸ்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது, பிகாஸ் இங்கே ப்ரீமியம் வில்லாஸ் கூட அவைலபிளாக இருக்குல்ல, ஸோ என்னென்ன வெரைட்டிஸில் வந்துட்டு நீங்கள் இது அவைலபிளாக இருக்குது? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா as of date we have completed phase 7, phase 1 to phase 7, almost 2500 ஃபேமிலிஸ்க்கு மேலே இருக்காங்க எங்ககிட்ட. Now we are planning for phase 8 with 3 bedroom and 2 bedroom apartments just nearby, and phase 9 it's a L8 villa project. It's coming up with 89 villas with all the infra, everything with the L8 luxury community. Or premium. Yeah, exactly, no doubt about it. And phase 10, that is also 3 bedroom and 2 bedroom apartments. There are next three phases under pipeline. சார் நீங்கள் வந்துட்டு வில்லாஸ் வந்துட்டு இலைட் வில்லாஸ்லாம் இருக்குன்னு சொன்னீங்களே, ஸோ ஹவு டஸ் இட் ஸ்டாண்ட் அவுட் ஃப்ரம் தி அதர் வில்லாஸ் தட் பீப்புள் லைக் யூஸ்வலி ப்ரமோட்? Totally luxury elite villa project, different from other this thing. அதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இட்ஸ் அ ரிசார்ட் டைப் மாதிரி இருக்கும். உள்ள 89 வில்லாஸ் நம்ம பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் 1 year கம்ப்ளீட் ஆகிடுச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் இயர் பை திஸ் டைம் வில் பிளான் டு டெலிவர். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரலைஸ்டு ஏசி இருக்கும், லிஃப்ட் இருக்கும், உங்களுக்கு சென்ட்ரலைஸ்டு ஏர் கண்டிஷன் டைனிங் ஹால், அப்புறம் வந்து ஹாட் வாட்டர் அக்ராஸ், பட்லர் சர்வீஸ், வீட்டுக்குள்ளேயே வந்து கெஸ்ட் ஏதாவது வந்தாங்கன்னா பட்லர் சர்வீஸ்லாம் நம்ம கொடுக்குறோம். தென் லாண்ட்ரி சர்வீஸ் இருக்குது, பஃபே டைப், நார்மல் பேனல் சர்வீஸ், எக்ஸட்ரா நிறைய அடிஷ்னலாக ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்து பண்ணிட்டு. ஓகே, ஸோ பேசிக்காக நம்ம வெக்கேஷனுக்குலாம் ரெசார்ட்ஸ் தேடி போவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்மளோட ஹாப்பி டைம்ஸ்க்கு வந்துட்டு we can just book a place here. எங்கள் phase 9 ப்ராஜெக்ட் வந்து இட்ஸ் a retirement resort. Oh, okay. You can call it as a retirement resort. We have fulfilled with all the luxury needs in that places. இதில் ஹைலைட்டே என்னென்னா எக்ஸ்க்ளூசிவ்லி 89 வில்லாஸ் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி. மற்றது எல்லாத்துலேயுமே 100+ அந்த மாதிரி இருக்கும். பட் இதில் எக்ஸ்க்ளூசிவ்னஸே வந்து ஒன்லி வில்லாஸ் தான். எல்லாமே 3 BHK வில்லாஸு, மாடர்னைஸ்டு லக்ஸுரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்குறோம். லைக் சர்வீசஸில் கொஞ்சம் நியூ சர்வீசஸும் அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். லைக் பர்சனல் சர்வீசஸாக பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து பட்லர் சர்வீசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். தே வில் ஹோம் டெலிவரிங்கிறது எங்களுடைய எல்லா ப்ராஜெக்ட்லேயும் யூனிக்னஸாக இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பட்லர் சர்வீசஸ் வச்சுருக்கோம். இன்கேஸ் இஃப் த கஸ்டமர்ஸ் வாண்ட் அஸ் டு சர்வ் தர் ஃபுட் ஆன் their டைனிங் டேபிள், we will do that. Accommodatively, then we have also came up with the laundry services. இந்த எந்த ப்ராஜெக்ட்ஸ்லேயும் கிடையாது. லைக் ஹோட்டல்ஸ்லாம் நம்ம எப்படி லாண்ட்ரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம், லைக் we will just drop their clothes and they will wash it and they will give it back. அது எல்லாமே அந்த மாதிரியான ஒரு லக்ஸுரி ரெசார்ட்னு சொல்கிறதுக்கான யூனிக்னஸ்க்கான ஃபீல் எல்லாமே இங்கே கொடுத்துருக்குறோம். ஈவன் we have a private garden in all the villas. That garden will be also taken care of by the Ananias maintenance team. ஸோ யூஸ்வலி வயசானவங்க வந்து கார்டன் மாதிரி இருக்கிற வில்லாஸ்க்கெல்லாம் மெயின்டெனன்ஸ் எல்லாம் கஷ்டமாக இருக்கும். we are just making them to enjoy their life happily and peacefully. சொல்லிட்டு இருந்தீங்க ஸ்கொயர் ஃபீட் மேட்டர்ஸ் இல்லைங்களா, ஸோ அப்பார்ட்மெண்ட் வந்துட்டு எந்த ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஸோ ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் என்ன ப்ரைஸ் ரேஞ்சஸ்லேருந்து அது போயிட்டுருக்கு? அப்பார்ட்மெண்ட்டில் ரைட் நோ we have 1080 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. 1080ங்கிறது ஒரு 86 lakhsல ஸ்டார்ட் பண்ணும். And we have wide varieties and we have a maximum square footage of 1520 square feet வரைக்கும் 2 bedroom flats இருக்குது, which comes around 1.3 வரும். Yes. And we have a 3 BHK variants also. 3 BHK minimum is 1750 square feet. That we have the tagline from 1 crore 40 lakhs onwards. And we have the wide ranges and maximum is around 1.7 வரைக்கும் we have the price. So what about the villas, because villas கூட நீங்க சொல்லுங்க. Yes, villas வந்து exclusive project நான் சொன்னது வந்து phase 9 project. அதுல வந்து it's basic price is starting from 3.45 CR onwards. So அதுலயும் வேரியன்ஸ் இருக்கா இல்ல? There we have some variants. அதுல கொஞ்சம் highest square feet இருந்தது எல்லாமே already done, sold out. Right now we have mostly two varieties. One is 3.45 CR க்கு around 2650 square feet. And another one will be of 2750 square feet which is around 3.58. Okay, fine. So thank you so much, sir. Thank you so much for sharing all your valuable knowledge with us. Thank you.